சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட போறாரு. சேது அதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி கூட பேசுனது, வச்சது, பழகுனது, காதலிச்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு தடவை யோசிச்சு பாக்குறாரு. இத்தனையும் யோசிச்சு பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி பண்ண தப்பு மட்டுமே சேதுக்கு ஞாபகம் இருக்கிறதுனால சேது பார்த்தா கையெழுத்து போட போறாரு. அப்பதான் பார்த்தா அப்பத்தான் நெஞ்ச பிடிச்சு ஐயா சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுகவும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா பதட்டத்தோட போறாங்க. இங்க அப்பத்தாவை பார்த்துட்டு சேது கையெழுத்து போறதை விட்டுட்டு அப்படியே பேப்பர்ல பேனாவை அப்படியே வச்சுட்டு இங்க அப்பத்தாவை போய் பாக்குறாரு. அப்பத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இங்க சேது ஓடி போய் பாக்குறாரு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஒரே பதட்டப்படுறாங்க. இங்க அப்பத்தா பார்த்தா அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. முகத்துல பார்த்தா தண்ணியெல்லாம் தெளிச்சு பாக்குறாங்க. அப்பத்தா எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஆத்தா எந்திரியாத்தா, உனக்கு என்னத்தா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சன்னாசி ஒரு பக்கம் பதட்டப்படவும் இங்க சாவித்திரிக்கு பார்த்தா அப்பத்தா மேல சந்தேகம் வருது. கிளவி சும்மா இருக்காம நாடகம் நடத்துதுன்னு நினைக்கிறேன். சேது விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த கிளவி எல்லா நாடகத்தையும் நடத்தும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் அப்பதான் தாமரை, ஏமா அப்பத்தா உண்மையிலே மயங்கி விழுந்த மாதிரி தானே இருந்துச்சு, நீ சேது மாமா விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அப்பத்தா நடிக்குதுன்றியா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், என் அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. என் அம்மாவுக்கு எங்க மேல இருக்கிற பாசத்தை விட எங்கேயோ இருந்து வந்தாலே அந்த தமிழ்ச்செல்வி அவ மேலதான் பாசம் ரொம்ப அதிகம். அதனால அவ கூட எப்படியாவது சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் இந்த கிழவி நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் சேதுக்கும் தமிழுக்கும் விவாகரத்து வாங்கக்கூடாது, சேது விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த கிழவி நடிக்குது. இப்ப ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருவாங்க. எல்லாம் நடிப்புன்னு சொன்னதும் இந்த கிழவியோடைய நடிப்பு அப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லுவோம். இங்க பார்த்தா அப்பத்தா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே படுத்து கிடக்குவோம். அங்கே பார்த்தா டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்ததுல அப்பத்தாக்கு பிபி ரொம்ப ஹை ஆயிருச்சு, மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி எல்லாரும் அழுகவும், என்னம்மா நீ என்னமோ அப்பத்தா நாடகம் நடிக்குதுன்னு சொன்ன, இங்க என்னமோ அப்பத்தாக்கு உண்மையிலேயே அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொன்னவும், தெரியலேடி கிளவி நடிக்குதுன்னு நினைச்சேன், எங்க அம்மா என்னை விட்டு போக போதா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சாவித்திரி ஒப்பாரி வைக்கவும் இங்க பார்த்தா சேது ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடாரு. அப்பத்தா இந்திரி அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேல. அப்பதான் டாக்டர் சொல்றாரு, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இன்னொன்று அவங்களுக்கு இப்படி அட்டாக் வந்திருக்கவே கூடாது, அட்டாக் வந்துருச்சு, இனிமேல் இந்த மாதிரி வந்தா அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்கள எவ்வளவு தூரம் சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கே பார்த்தா அப்பத்தா பேச்சு மூச்சு இல்லாம ஐசியூ வார்டில் படுத்து கிடக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்பத்தா கண்ணு முழிச்சு பார்க்கவும் சேதுன்னு கூப்பிடவும் நர்ஸு பார்த்தா வேகமா ஓடியாந்து இங்க யாரு சேது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது உள்ள போறாரு. அங்கே பார்த்தா அப்பத்தா சேது கையை பிடிச்சு ஐயா சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச போயில, என்ன அப்பத்தா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. நான் சொன்னா ஒண்ணு செய்வியா ஐயா, நம்ம வீட்டு வாரிச தமிழ்ச்செல்வி வயிற்றுல சமந்துக்கிட்டு இருக்காயா, எனக்காக இந்த அப்பத்தாக்காக நான் கடைசியா கேட்கறதுன்னு ஒன்று நினைச்சுக்கையா, அப்பத்தாக்காக தமிழ்ச்செல்வியை மறுபடியும் மன்னிச்சு நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற சொல்லியா, தமிழ்ச்செல்விக்கு உனக்கு விவாகரத்து ஆயிடக்கூடாதியா, தமிழ்ச்செல்விக்கு நீ விவாகரத்து கொடுத்துடக்கூடாதியா, அவ நம்ம வீட்டு வாரிசை சமந்துக்கிட்டு இருக்காயா, உன் அம்மா அவ வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்காயா, எனக்காக தமிழ்ச்செல்வியை நீ மன்னிச்சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கிட்ட அப்பத்தா பேசவும் சேது அப்பத்தா இப்படியெல்லாம் பேசாது, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இல்லையா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ நான் நெஞ்ச பிடிச்சி சரிஞ்ச மாதிரி இன்னொரு தடவை சரிஞ்சு இப்போ நான் உன்கிட்ட பேசுகிற மாதிரி அடுத்த தடவை பேசாமல் கூட போகலாம், அதனால நான் சொல்கிறத கேளியா, இந்த அப்பத்தாக்காக இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றியா, தமிழ்ச்செல்வி கூட நீ மறுபடியும் சேர்ந்து வாழனியா, நீ மறுபடியும் தமிழ் கூட சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணியா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா அப்பத்தா சேது கிட்ட சத்தியம் கேட்கவும் சேது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சேதுவும் பார்த்தா அப்பத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு.